விஜய் என்ன தப்பு பண்ணாரு? நான் விஜய்க்கு துணையாக நிற்பேன். எச். ராஜா திடீர் சப்போர்ட். விஜய் செய்தது கிரிமினல் குற்றம் இல்லை. நான் விஜய்க்கு துணையாக நிற்பேன் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். த.வே.க தலைவர் விஜயை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்த எச். ராஜா திடீரென அவருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா நடிப்பில் உருவாகியுள்ள கந்தன் மாலை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை டி. நகரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எச். ராஜா, விஜய் செய்தது கிரிமினல் குற்றம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எச். ராஜா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது எனக்கு கருத்து வேறுபாடுகள் உள்ளது. ஆனால் இந்த கரூர் விவகாரத்தில் அவருக்குத்தான் துணையாக நிற்பேன். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விஜய் பாடியதில் என்ன தவறு? விஜய் என்ன தவறு செய்தார்? விஜய் 4 மணி நேரம் பிரச்சார கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஒரு குற்றமா? எம்.ஜி.ஆர் 36 மணி நேரம் தாமதமாக வந்தாலும் மக்கள் காத்திருந்து பார்ப்பதை நேரில் பார்த்தவன் நான். அது ஒரு குற்றம் என்று சொல்ல முடியுமா? வரும் வழியில் கூட்டம் இருந்திருக்கலாம். அதனால் கூட தாமதமாகி இருக்கலாம். ஆனால் அது கிரிமினல் குற்றம் இல்லை. ஆனால் கரூரில் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்த எஸ்.பி.யை முதலில் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். தி.மு.க.வின் கரைவேட்டி கட்டாத உறுப்பினர்களாக கரூர் காவல்துறை அதிகாரிகள் உள்ளனர். வேங்கை வயல் சம்பவத்திற்கு திருமாவளவன் நேரில் சென்றாரா? ஆளும் திராவிட அரசுக்கு சொம்படிப்பதை தவிர வேறு வேலையே கிடையாத அவருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? தி.மு.க.வில் அறிவாலய எடுபிடியாக இருக்கிறார். விஜய் 4 மணி நேரம் பிரச்சார கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஒரு குற்றமா என காட்டமாக தெரிவித்தார். முன்னதாக திருச்சியில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த வி.சி.க. தலைவர் திருமாவளவன், த.வே.க தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசு காவல்துறை அஞ்சுகிறதா? த.வே.க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூற வேண்டும். இருவரும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள். இருவருக்கும் வேறு வேறு நீதியா? விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு தி.மு.க த.வே.க இடையே மறைமுக டீலிங் உள்ளதா என கேள்வி எழுப்பலாமா? காவல்துறை இதுபோன்ற ஓர வஞ்சனையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என யார் அழுத்தம் கொடுத்தது என்று காட்டமாக பேசியிருந்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டம் மிகுந்த அளவில் இருந்ததால் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து த.வே.க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், த.வே.க இணை பொதுச் செயலாளர் சி.டி.ஆர் நிர்மல்குமார், த.வே.க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் கரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் தலைமறைவாக இருக்கும் புசி ஆனந்த், நிர்மல்குமாரை தேடி பிடிக்க 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இருவரும் முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சூழலில் தான் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்.